எந்திரன், கபாலி 2.1 பிளாக் பஸ்டர் படங்களை தந்த நடிகர் ரஜினிகாந்த் அவர் நடித்த தர்பார் மற்றும் அண்ணாத்த போன்ற திரைப்படங்கள் பெரிய தோல்வியை சந்தித்திருக்கு. மீண்டும் சூப்பர் ஸ்டாருக்கு வெற்றி கிடைக்குமான கேள்வி எழுந்த நிலையில் கமலஹாசன் விக்ரம் படம் மூலமாக மீண்டும் இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்து அழுத்தத்தினால பிரஷர் அதிகமாச்சு. ஆனா நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் கூட மோகன்லால், ராஜ்குமார், ஜாக்கி ஷெரீப் உள்ளிட்ட மல்டி ஸ்டார்கள் இணைந்து வெளியான ஜெயிலர் திரைப்படம் 200 கோடி வசூல் செய்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டாக கடந்த ஆண்டு அமைந்தது. ஏபிஎம்னு தரமான படத்தை சூர்யாவுக்கு அளித்த ஞானவேல் நிச்சயம் ரஜினிகாந்துக்கு வேட்டையன் படம் மூலமாக வெற்றியை பெற்றுக் கொடுப்பார். இந்த படத்துல பல ஆண்டுகள் கழித்து தன்னுடைய முருகனார் அமிதாப் பச்சன் கூட ரஜினிகாந்த் இணைந்து நடிக்கிறாரு. மஹத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியார், துஷாரா விஜயன் பலரும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. தேன் படத்துல ரஜினிகாந்த் கூட ரித்திகா சிங் நடித்து வரும் வேளையில் சமீபத்துல அந்த படத்தில் இணைந்த ரித்திகா சிங் ரஜினிகாந்தை பார்த்த சந்தோஷத்தில் அவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பகிர்ந்திருக்காங்க. எடுத்துக்கொண்ட படத்தோட ஷூட்டிங் நிறைவடைய இருக்கிறதாகவும் இதையடுத்து படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்டுகளை எதிர்பார்க்கலாம்னு தெரிய வருது. விரைவிலேயே மிக பிரம்மாண்டமாக வேட்டையன் படத்தோட ஆடியோ விழாவையும் நடத்த இருக்காங்களாம். தயாரிப்புல உருவாகிட்டு வர இந்த படத்துக்கு அனிருத் இசையமைப்பு செய்கிறாரு. படம் தீபாவளியையொட்டி ரிலீஸ் ஆக இருக்கிறதாக முன்னாடியே தகவல்கள் வெளியாகி இருந்தது.